வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 22ஆம் தேதி வெளியிடப்படும். தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தகவல். தமிழகத்தில் கூட்டணிக்காக நரேந்திர மோடி பிரச்சாரம். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தகவல். கச்சத்தீவை மீட்க சட்டப்படி நடவடிக்கை. தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா உறுதி. அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட சமூக நலத்திட்டங்கள். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 22ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு மே 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. 100% வாக்குப்பதிவு என்ற இலக்கை எட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய ராஜேஷ் லக்கானி, இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு புதிய வாக்காளர் சேர்க்கை மற்றும் திருத்தம் செய்ய 6,55,000 விண்ணப்பங்கள் வந்ததாக தெரிவித்தார். புதிய வாக்காளர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் நடைமுறை இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவு பெறுவதாகவும் அவர் கூறினார். தேர்தல் பணியில் ஈடுபட 3 லட்சம் பேருக்கு வரும் 24ஆம் தேதி முதல் பயிற்சி தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் பார்வையாளர்கள் நாளை முதல் தமிழகம் வர இருப்பதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொள்வார் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சரும் தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளருமான பிரகாஷ் ஜவ்டேகர் 3 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உதய் மின் திட்டத்தால் தமிழகம் தவிர 20 மாநிலங்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்வார் என்றும் இதற்கான தேதி விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். Prime Minister will definitely come and campaign in Tamil Nadu, but the program is not finalized. The fishermen who were during UPS time were given capital punishment and they were to be hanged. Prime Minister Narendra Modi intervened effectively and ensured their release. உச்சநீதிமன்றம் மூலம் கச்சத்தீவு மீட்கப்பட்டு தமிழக மீனவர்களின் பாரம்பரிய உரிமை பாதுகாக்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா சென்னை தீவுத்திடலில் கடந்த 9ஆம் தேதி பேரவைத் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பிறகு கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலும் இதனைத் தொடர்ந்து தருமபுரியிலும் நடந்த பிரச்சாரக் கூட்டத்திலும் பங்கேற்று அதிமுக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் விருதுநகர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி, சாத்தூர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகங்கை, பரமக்குடி, மானாமதுரை, முதுகுளத்தூர், ராமநாதபுரம், கோவில்பட்டி, விளாத்திக்குளம் ஆகிய 14 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான அதிமுக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜெயலலிதா, கடந்த தேர்தலில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மீனவர்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை ஜெயலலிதா பட்டியலிட்டார். மீன்பிடி தடைக்காலத்திற்கான உதவித்தொகை உயர்த்தப்படும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். என்னுடைய அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். 2011 எங்களது தேர்தல் அறிக்கையில் 54 தலைப்புகளில் தெரிவித்திருந்தோம். அவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இலங்கைக்கு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதை தடுக்க கருணாநிதி முயற்சி எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். கச்சத்தீவை மீட்க மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கச்சத்தீவு பிரச்சினைக்கு உச்சநீதிமன்றம் வாயிலாக தீர்வு காணப்படும் என்றும் ஜெயலலிதா கூறினார். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதுதான். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்தாலும் இலங்கை அரசு மீனவர்களின் படகுகளை
நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். திமுக ஆட்சியில் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை அதிமுக அரசு முடக்கியுள்ளதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் இன்று மதுரையில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு, ரேக்லா உள்ளிட்ட போட்டிகளை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவுக்கு 29 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் மதிமுக பொதுச் செயலர் வைகோ முன்னிலையில் இன்று நேர்காணல் நடத்தப்பட்டது. இதனையடுத்து மதிமுக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். வருகிற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததற்கான வேட்பாளர் நேர்காணல் இன்று கட்சி தலைமையிலான தாயகத்தில் நடைபெற்றது. மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ, அது ஈரோடு கணேசமூர்த்தி மற்றும் திருப்பூர் துரைசாமி மற்றும் மூத்த நிர்வாகிகள் தலைமையில் இந்த வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்றது. அதே போல் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி 4 கட்சி தலைவர்களும் சுமார் 5 கட்ட பிரச்சாரமாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்நிலையில் நாளை முதல் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தமிழகம் முழுவதும் 27 வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இதில் நாளை நடைபெறவுள்ள அண்ணா நகரில் இந்த பிரச்சார கூட்டத்தில் மதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததற்கான 27 வேட்பாளர்கள் அறிவிக்கின்றார். இதனைத் தொடர்ந்து 27 வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். வேந்தர் செய்திகளுக்காக தாயகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் பிரகாஷ். தமிழக பேரவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் வரும் 20ஆம் தேதி தஞ்சாவூரில் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக தெரிவித்தார். 21ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுயநலத்திற்காக கட்சியில் இருந்து சிலர் வெளியேறி இருப்பதாக தெரிவித்த ஜி.கே. வாசன் தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி அணியை மக்கள் வரவேற்பதாக குறிப்பிட்டார். நான் என்னுடைய 26 தொகுதிகளிலும் இயக்கத்தில் உள்ளவர்களை போட்டியிடச் செய்வேன். அவர்கள் வெல்வார்கள். அது குறிப்பாக எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு 90% இதுவரை நிற்காதவர்களுக்கு சான்ஸ் கொடுக்கும் இந்த கட்சி. தமிழகத்தின் 2வது தலைநகரமாக திருச்சி மாற்றப்படும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் பாட்டாளி மக்களின் கட்சியின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டார். தமிழக அமைச்சரவை கூட்டம் ஒவ்வொரு மாதமும் ஒரு மாவட்ட தலைநகரில் நடத்தப்படும் என்றும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மாவட்டத்திற்கு முதலமைச்சர் தலைமையிலான குழு நேரில் சென்று ஆய்வு நடத்தும் என்றும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை ஆண்டுக்கு 4 முறை கூடும். அதில் 100 நாட்கள் கூட்டத்தொடர் நடைபெறும். வாரத்தில் ஒரு நாள் தொகுதி பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க நேரம் ஒதுக்கப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவையினுடைய மரபுகள் காக்கப்படும். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் விவசாயிகள், மாணவ மாணவிகள் என பல்வேறு தரப்பினருக்குமான ஏராளமான வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. மருத்துவக் கல்லூரி இல்லாத 15 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரியும், அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியும் தொடங்கப்படும் என்றும், வேளாண் தொழிலுக்கு தேவையான உரம், கருவிகள் உள்ளிட்டவை இலவசமாக வழங்கப்படுவதுடன் மரபணு மாற்று பயிர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மாநகர பேருந்துகளில் மக்களுக்கு இலவச பயணம் மற்றும் சென்னையில் மிதிவண்டி போக்குவரத்திற்கு வழிவகை செய்யப்படும் என்றும், அரசு அலுவலகங்கள் அனைத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவதுடன் கனிமவள முறைகேடுகளை தடுக்க உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் 2 சிறப்பு புலனாய்வு குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்ட மேலவை மீண்டும் கொண்டுவரப்படும் என்றும், 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்பன உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.
நாட்டின் வளர்ச்சி மற்றும் உலக அமைதிக்காக ராணுவ வீரர்கள் பாடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்த இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தமிழக ஆளுநர் ரோசையா முன்னிலை வகித்தார். 25 நாடுகளைச் சேர்ந்த 35 ராணுவ வீரர்களுக்கு பட்டங்களையும் பயிற்சியில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு விருதுகளையும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். அதன்பின் விழாவில் பேசிய அவர், சிறந்த ராணுவ அலுவலர்களை வெலிங்டன் பயிற்சி மையம் உருவாக்கி வருவதாகவும், நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமின்றி உலக அமைதிக்காகவும் அந்த பயிற்சியை வீரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். When the country requires him as custodians of peace and security to preserve the sovereignty, territorial integrity, confronting of our national interest. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 74 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு ₹1.34 குறைக்கப்பட்டுள்ளது. விலை குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. பன்னாட்டு சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் விலை மாதந்தோறும் 2 முறை மாற்றி அமைக்கப்படுகிறது. இதனையடுத்து பெட்ரோல் விலை லிட்டருக்கு 74 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு ₹1.34 குறைக்கப்பட்டுள்ளதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. விஜய் மல்லையாவின் பாஸ்போர்ட்டை முடக்கி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கிங்ஃபிஷர் நிறுவன அதிபரான விஜய் மல்லையா ஸ்டேட் வங்கி உள்பட பல்வேறு வங்கிகளில் பெற்ற கடன் தொகையான 9,000 கோடி ரூபாய் கடன் தொகையை திருப்பி செலுத்துவதில்லை. இது குறித்து மத்திய அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. பலமுறை அவருக்கு சம்மன் அனுப்பியும் விஜய் மல்லையா நேரில் ஆஜராகவில்லை. மே மாதத்தில் ஒரு நாளை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பினால் நேரில் ஆஜராவதாக தெரிவித்திருந்தார். 3 முறைக்கு மேல் சம்மன் அனுப்பியும் நேரில் ஆஜராகாததால் அவரது பாஸ்போர்ட்டை முடக்கும் நடவடிக்கைகளில் அமலாக்கத்துறை இறங்கியது. அவரது பாஸ்போர்ட்டை முடக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்திருந்தது. அதனை ஏற்ற வெளியுறவு அமைச்சகமும் மல்லையாவின் பாஸ்போர்ட்டை முடக்கி உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். தரைக்காற்று அதிகம் வீசுவதாலும் காற்றின் ஈரப்பதம் குறைந்திருப்பதாலும் வெப்பநிலை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நடிகர் கார்த்திக் தலைமையில் விடியல் கூட்டணி 234 தொகுதிகளிலும் போட்டி என அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வரும் 17ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். டாக்டர் பாரிவேந்தரின் சுற்றுப்பயண திட்டம் பற்றிய அறிவிப்பை கட்சியின் தலைமையகம் வெளியிட்டிருக்கிறது. வரும் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றுகிறார். 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு லால்குடி தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைக்கும் டாக்டர் பாரிவேந்தர் மாலை 4 மணிக்கு அரியலூரில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசுகிறார். 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு திருச்சியில் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் மாலை 4 மணிக்கு திருவையாற்றில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு முசிறியில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைக்கும் டாக்டர் பாரிவேந்தர் மாலை 5 மணிக்கு லால்குடி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 21ஆம் தேதி பகல் 11 மணிக்கு சென்னை தலைமை அலுவலகத்தில் மாநில பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்கும் டாக்டர் பாரிவேந்தர் மாலை 5 மணிக்கு சென்னை மதுரவாயலில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து வாக்கு சேகரிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நாடாளும் மக்கள் கட்சி தலைமையிலான விடியல் கூட்டணி 234 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக கட்சியின் தலைவர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விடியல் கூட்டணி என்ற பெயரில் ஒரு அணி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், லோக் ஜனசக்தி உள்பட 6 கட்சிகள் முதற்கட்டமாக இணைந்திருப்பதாகவும் மேலும் சில கட்சிகள் இணைய இருப்பதாகவும் தெரிவித்தார்.
234 தொகுதியில் எத்தனை தொகுதி நம்ம ஜெயிக்கிறோன்றது ஆண்டவன் கிட்ட இருக்கு, மக்கள் கிட்ட இருக்கு. நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் போராடி வெற்றி பெறுவோம். ஏன்னா ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் அசம்பிளியில் இருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ராமநாதபுரம் தொகுதியில் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா போட்டியிடுகிறார். ஆம்பூர் தொகுதியில் நசீர் அகமது, நாகப்பட்டினத்தில் ஜபருல்லா, தொண்டாமுத்தூரில் சையத் முகமது ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடவில்லை என ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உளுந்தூர்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் GR வசந்தவேல் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் நிவாரணத் தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு தொழிலாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மீன்களின் இனப்பெருக்க காலத்தை ஒட்டி ஏப்ரல் 15 முதல் மே 29ஆம் தேதி வரை விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவது வழக்கம். தடை காலத்தின் போது தமிழக அரசின் சார்பில் மீனவர்களுக்கு நிவாரணத் தொகையாக தற்பொழுது 4,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இது போதாது என்பதால் நிவாரணத் தொகையாக 10,000 ரூபாயாக உயர்த்துவதுடன் இதனை தடை காலத்தின் போதே வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்துகின்றனர். 40 நாளும் நாங்கள் படகு பழுது பார்க்கறது, மடிகள் பழுது பார்க்குறோமா வேலை பார்ப்போம். ஆனால் இந்த தடை காலத்துக்கு எங்களுக்கு நிவாரண நிதி எங்களுக்கு காணாது. இதை 10,000 ரூபாய் எங்களுக்கு கண்டிப்பாக கூட்டி வழங்கணும். திமுக வேட்பாளர்களில் ஒரு சிலரை மாற்றக் கோரி சென்னை கோபாலபுரத்தில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் இல்லத்தை திமுகவினர் சூழ்ந்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அண்மையில் வெளியிடப்பட்ட திமுக வேட்பாளர் பட்டியலில் ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கே மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதால் கட்சியினர் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பாளையங்கோட்டை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த மைதீன்கானை மாற்றக் கோரி திமுக தலைவர் கருணாநிதியின் இல்லத்தை மாவட்ட திமுகவினர் சூழ்ந்ததால் பதற்றமான நிலைமை ஏற்பட்டது. அவர் ஒன்றுமே செய்யலைங்க. பொதுமக்களுக்கு ஒன்றும் செய்யலை, கட்சிக்காரர்களுக்கு ஒன்றும் செய்யலை, தொகுதிக்கு ஒன்றுமே செய்யலை. இவரை கூட்டிட்டு ஓட்டு கேட்க போக முடியாது. தான் எங்களுக்கு பிரச்சனை. எங்கள் நிர்வாகிகள் இவரை கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்க போக முடியாது. யாரும் நாங்கள் சொல்லலை, தலைமை வேற யாரையும் அறிவிக்கட்டும். அவர் செய்ய மாட்டார். தலைவர் தொண்டர்கள் கோரிக்கை ஏற்றுக்கிடுவார். தலைவரை பற்றி எங்களுக்கு தெரியும். சேலத்தில் அண்ணா சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்த போது வீரபாண்டி ஆறுமுகம் ஆதரவாளர்களுக்கும் ராஜேந்திரன் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. திமுக சார்பில் போட்டியிடும் சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளர் குணசேகரன், வடக்கு தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன், சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளர் பன்னீர்செல்வம், ஓமலூர் பேரவை தொகுதி வேட்பாளர் அம்மாசி ஆகியோர் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரை வாழ்த்தி தொண்டர்கள் முழக்கம் எழுப்பிக் கொண்டிருந்த போது சிலர் வீரபாண்டி ஆறுமுகம் வாழ்க என்று முழக்கம் எழுப்பியதாக தெரிகிறது. இதனையடுத்து வழக்கறிஞர் ராஜேந்திரன் மற்றும் வீரபாண்டி ஆறுமுகம் ஆதரவாளர்களிடையே தள்ளுமுள்ளு மற்றும் கைகலப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி மோதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி தொகுதி திமுக வேட்பாளரை மாற்ற வலியுறுத்தி கட்சியினர் இன்று 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி தொகுதி வேட்பாளராக கிளை ரவீந்திரன் என்பவரை திமுக தலைமை அறிவித்துள்ளது. இதற்கு சீர்காழி தொகுதி திமுக தொண்டர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடலூர் தொகுதியைச் சேர்ந்தவரை சீர்காழி வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்றும் தொகுதியைச் சேர்ந்தவர்களையே நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். கொள்ளிடம் ரயிலடியில் இருந்து பேரணியாக சென்று பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேட்பாளர் மாற்றப்படாத விட்டால் நடுநிலையாளர்கள் வாக்குகளை திமுக இழக்கும் என்று சீர்காழி தொகுதி திமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வேட்பாளரை நிறுத்தாமல் வேறொரு பகுதியிலிருந்து கொண்டு வந்து இங்கே அவர் உறுப்பினர் கூட அல்ல, இந்த பகுதியில் அறிமுகம் இல்லாதவர், அவர் இந்த பகுதியில் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த வேட்பாளரை மாற்றாவிட்டால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண் உள்பட 2 தாக்கப்பட்டனர். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தென்னரசு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கருங்கல்பாளையத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவரது தரப்பினருக்கும் மாநகர செயலர் மனோகரன் தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதை அடுத்து கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்த சுஷீலா மற்றும் செல்வராஜ் ஆகியோர் தாக்கப்பட்டனர்.
வரும் 2016-17 கல்வியாண்டு பொறியியல் சேர்க்கைக்கான ஒற்றைச்சாளர கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க இணையதளம் வாயிலாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. 2016-17 கல்வியாண்டு பொறியியல் சேர்க்கைக்கான ஒற்றைச்சாளர கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க இன்று முதல் ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் www.annau.tnea.edu என்ற இணையதளம் மூலம் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளதாவது, மாணவர்கள் விண்ணப்பங்களை பெறுவதற்காக அலைக்கழிக்கப்படுவதையும் நீண்ட வரிசையில் காத்திருப்பதையும் தவிர்ப்பதற்காக இந்த புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு 7 நாட்கள் வரை ஆன்லைனில் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து உரிய ஆவணங்களை அதனுடன் இணைத்து செயலர், தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை, அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ வந்து சமர்ப்பிக்கலாம். இது தொடர்பான உதவிகளை பெறுவதற்காக தமிழகம் முழுவதும் 60 உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், பொது பிரிவினருக்காக ரூபாய் வரை ஓலையை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். அதேபோன்று சிறப்பு பிரிவினருக்காக ரூபாய் 250 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் புவனேஸ்வரி. திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் உள்ள அருள்மிகு காட்டுராமர் கோவிலில் ராமநவமியை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அருகன்குளத்தில் உள்ள காட்டுராமர் கோவிலானது ராமபிரான் ஜடாயுவுக்கு காட்சி தந்து மோட்சம் தந்த இடம் என்று நம்பப்படுகின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த காட்டுராமர் கோவிலில் ராமநவமியை ஒட்டி காலையில் யாகம் நடைபெற்றது. பின்னர் பஜனையுடன் சிறப்பு பூஜை மற்றும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. ஸ்ரீராமநவமி காட்டாமர் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். எல்லாரும் இங்கே வந்து நல்லா ராமருடைய அருளை பெற வேண்டும். இந்த மாதிரி கோவில் வந்து பார்க்கவே முடியாது. ரொம்ப விசேஷமான கோவில். இங்கே நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வருகிறார்கள். வந்து இன்னைக்கு வந்ததில் ரொம்ப புண்ணியம். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கின்றன. அதிமுக, திமுக என ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தொகுதிகளில் காட்சிகள் மாறவில்லை என்கிறார்கள் மக்கள். வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டப்பேரவை தொகுதி. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள செந்துறை ஒன்றியம் குன்னம் தொகுதியோடு இணைக்கப்பட்டதை அடுத்து வரகூர் தொகுதியின் பெயர் குன்னம் என மாற்றம் பெற்றது. வேப்பூர், செந்துறை, ஆலத்தூர் ஒன்றியங்களின் பாதிப்பகுதியும் லப்பைக்குடிக்காடு பேரூராட்சியும் குன்னம் பேரவை தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. குன்னம் தொகுதியில் உள்ள சாத்தனூர் என்ற இடத்தில் இந்திய புவியியல் துறையால் பராமரிக்கப்படும் 12 கோடி ஆண்டுகள் முந்தைய கல்மரம் உள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி குன்னம் பேரவை தொகுதியில் மொத்தம் 2,24,896 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் 1,26,996 ஆண் வாக்காளர்களும் 1,27,889 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். 3ஆம் பாலினத்தவர் 11 பேரும் வாக்காளர் பட்டியலில் உள்ளனர். குன்னம் சட்டப்பேரவை தொகுதியில் 1971 முதல் 2011 வரை நடைபெற்ற தேர்தலில் திமுக 4 முறையும் அதிமுக 6 தடவையும் வெற்றி பெற்றுள்ளன. 2011 நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட SS சிவசங்கர் 81,723 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் துரை காமராஜ் 58,766 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். வாக்கு வித்தியாசம் 22,957. அதிக அளவில் விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி முழுவதும் பருத்தியும் மக்காச்சோளமும் செந்துறை பகுதியில் முந்திரி சாகுபடியும் செய்யப்படுகிறது. இதுபோன்ற சிறப்புகள் இருந்தாலும் தமிழகத்திலேயே மிகவும் பின்தங்கிய ஒன்றியமான வேப்பூரும் இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளதையும் மறுக்க முடியாது. தமிழகத்திலேயே மிக சிறிய மாவட்டமான பெரம்பலூரில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் மத்திய அரசால் சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட்டது. இதற்காக திருமாந்துறை கைகாட்டி அருகே 3000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. ஆனால் திட்டமோ இன்னும் தொடங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது.
சிறப்பு பொருளாதார பூங்கா கொண்டு வரப்பட்டு நிலம் முழுவதும் கையகப்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு பணமும் பட்டுவாடா செய்யப்பட்டது. விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமலும் அரசு பயன்படுத்தாமலும் வெற்றிடமாக கிடக்கு. தொடர்ந்து அதில் சிறப்பு பொருளாதார பூங்கா கொண்டு வந்தால் தொழிலோட வளர்ச்சியில் பெரம்பலூர் மாவட்டம் முன்னேறவும் வாய்ப்பு அதிகம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இந்த வழித்தடத்தில் திருமாந்துறை முதல் பாடலூர் வரை அடிக்கடி விபத்துகள் நேரிடுகின்றன. விபத்தில் அடிபடுவோருக்கு உயர் சிகிச்சை அளிக்க திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் தான் கொண்டு செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் குன்னம் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம் என்ற இடத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த திட்டம் நகராமல் தொடக்க நிலையிலேயே நின்று கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் விபத்து கால உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் என்பதே இந்த பகுதி மக்களின் எண்ணமாக இருக்கிறது. குன்னம் தொகுதியில் ஒதியம் பக்கத்தில் ஆரம்ப கட்ட வேலைகள்லாம் துவங்கினாங்க. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு அது அப்படியே கிடப்பில் கிடக்குது. இந்த அரசு மருத்துவக் கல்லூரி என்பது பெரம்பலூர் குன்னம் தொகுதி மக்கள்கிட்ட மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்கி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சாத்தனூர் கல்மர பூங்கா சுற்றுலா தளத்தில் 12 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான 18 மீட்டர் நீளம் கொண்ட கல்மரம் இருக்கிறது. சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதிக்கு செல்ல சாலை வசதி மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் போதுமானதாக இல்லை. அல்லாமல் இங்கே அமைக்கப்பட்ட அருங்காட்சியகமும் திறக்கப்படாமல் இருக்கிறது. இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் பகுதியாகவும் நடுவண் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இவற்றை முறையாக செயல்படுத்தாத காரணத்தால் மேலும் போதிய அளவுக்கு சாலை வசதிகளோ செயல்படுத்தப்பட்டிருக்கின்ற உருவாக்கப்பட்டிருக்கின்ற அருங்காட்சியகத்தில் இன்னும் அருங்காட்சியகம் திறக்கப்படவில்லை. வேப்பூரில் அரசு மகளிர் கல்லூரி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வேப்பூர் குன்னம் இடையே போதிய பேருந்து வசதி இல்லை என்பதால் மாணவிகள் சிரமப்படுவதாக தெரிவிக்கின்றனர். செந்துறை ஒன்றியத்தில் முந்திரி அதிகம் சாகுபடி செய்யப்படுவதால் இதற்கான கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கவனிக்கப்படாமல் உள்ளது. இங்கே ஒரு மகளிர் கல்லூரி வந்தது மிக சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் அந்த மகளிர் கல்லூரி வந்தோம் கல்லூரி பெண்கள் பேருந்து வசதி இல்லாதனால சேராட்டக்குழிலும் நடந்தும் போகும்போது மனசு ரொம்ப இங்கே இருக்க மக்களுக்கு சிரமமாக இருக்குது. மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, சிறப்பு பொருளாதார மண்டலம், தேசிய கல்மர பூங்கா, வேப்பூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப்படி என பல்வேறு கோரிக்கைகள் தொகுதி முழுவதும் எதிரொலிக்கின்றன. எதிர்வரும் தேர்தல் மூலம் இதற்கு தீர்வு கிடைக்குமா என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தொகுதியின் வளர்ச்சியை மேம்படுத்த இத்தொகுதி பொதுமக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக குன்னம் தொகுதியிலிருந்து கு. ராஜேந்திரன். சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டி இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மாசிடோனியா அதிபர் ஜார்ஜ் இவானோவுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வலியுறுத்தி வருகின்றனர். மாசிடோனியா நாட்டில் உயர் பதவி வகிக்கும் 56 பேருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் அதிபர் ஜார்ஜ் இவானோவ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கினார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்கோப்ஜி நகரில் கடந்த 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் எதிர்க்கட்சியினர் தவறான முடிவுக்கு பொறுப்பேற்று அதிபர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். போராட்டத்தின் போது வன்முறை எழும் சூழ்நிலை நிலவியதால் காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தியதால் சிறிது நேரம் அங்கு பதற்றம் நிலவியது. மலேசியாவில் நடைபெற்று வரும் 25வது சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி கோப்பை தொடரின் ஜப்பானுக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. மலேசியாவில் உள்ள சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி திடலில் இன்று நடைபெற்ற போட்டி ஒன்றில் பாகிஸ்தான் ஜப்பானை எதிர்கொண்டது. இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பாகிஸ்தான் வீரர் அர்ஸ்லான் காதிர் 2 கோல்களை அடித்தார். மேலும் அந்த அணியின் அலி ஷான் மற்றும் ரிஷ்வான் அலி ஆகியோர் தலா 2 கோல்களை அடித்தனர்.
போட்டி நேர முடிவில் ஜப்பான் அணி ஒரு கோல் மட்டுமே அடித்திருந்த நிலையில் பாகிஸ்தான் 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதேபோல் இன்று நடைபெற்ற மற்றொரு போட்டியில் நடப்பு தொடரில் பங்கேற்ற அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி கனடாவை எதிர்கொண்டது. ஆட்டத்தின் கடைசி நொடி வரை கனடாவை ஒரு கோல் கூட அடிக்க விடாமல் ஆஸ்திரேலிய அணியினர் சிறப்பாக விளையாடினர். இறுதியில் ஆஸ்திரேலியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடர் வெற்றியை பதிவு செய்தது. சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி தொடர் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் அஸ்லான் ஷா கோப்பைக்கான ஹாக்கி தொடரின் அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது. இந்த போட்டியில் மலேசிய அணியை எதிர்த்து விளையாடிய இந்திய அணி 6-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதனையடுத்து நடைபெறவிருக்கும் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்த்து இந்திய அணி விளையாடவிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 22ஆம் தேதி வெளியிடப்படும். தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் லக்கானி தகவல். தமிழகத்தில் கூட்டணிக்காக நரேந்திர மோடி பிரச்சாரம். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தகவல். கச்சத்தீவை மீட்க சட்டப்படி நடவடிக்கை. தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா உறுதி. அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட சமூக நலத்திட்டங்கள். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.